தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்த பல்வேறு காரணங்களை அலசி ஆராய்வதற்காக தொகுதி வாரியான ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது சிவகங்கை அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கூறியிருக்கிறார்கள். விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? அதான் வலுவான ஒரு கூட்டணி நம்மளுக்கு இல்ல. ஏன்னா இந்த தடவை நம்ம கூட்டணி பெருசா அமைப்போம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது அமையாம போய்விட்டது அப்படி என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதை நேற்றைய ஆலோசனை கூட்டத்திலும் நிர்வாகிகள் பிரதிபலித்திருக்கிறார்கள். அதன் நீட்சியாகத்தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி கூட்டணி வலுவாக இல்லை. இன்னொன்னும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாலா, நம்மள இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல்ல நம்மளே ஒரு களத்துல ஒரு முக்கியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது எல்லாமே சொல்ல முடியாம இருந்ததுனால, வேட்பாளர்ன்றதெல்லாம் சொல்ல முடியாம இருந்ததுனால அத ஒரு விஷயமாவே கூட எடுத்திருக்கலாம் மக்கள் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம மோசமான ஒரு தோல்வியெல்லாம் சந்திக்கல. நம்ம வலுவான வாக்கு வங்கியில தான் இருக்கோம். தொடர்ச்சியா உங்களுடைய களப்பணிகளை ஆற்றுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம களப்பணி ஆற்ற வேண்டும். அதே போல இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளை இருக்கணும். அதே போல உங்களுடைய தொகுதி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதுக்கான போராட்டங்கள், அதற்கான தீர்வுகளை அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற அறிவுரையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். 2026 மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்கும் என்ற ஒரு உறுதியையும் அவர் அந்த கூட்டத்தில் தங்களது நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கிறார். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.